வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனி மனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து ஒரு பேசிக்காக ஜாதகத்தை பற்றி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேத்துக்குமே நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம ராகுனுடைய பதிவை பற்றி நம்ம பார்க்கலாம். ராகு இதுவரைக்கும் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரனோடது சூரியனோடது பார்த்துருக்கோம், சந்திரனோடது பார்த்துருக்கோம், செவ்வாயோட பார்த்துருக்கோம். காரங்கள், பண்புகள், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், இந்த கிரகங்களை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம இந்த வரிசையில் ராகுவை பற்றி பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கூடிய சீக்கிரத்தில் நம்ம டெய்லி ராசி பலன் நம்ம சேனலில் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் எப்போ வேணாலும் வீடியோ இருக்கும், பார்த்துக்கலாம். ஆனால் அன்றைய ராசி பலன் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் உறுதியாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். எந்த காரியத்தையும் மேம்படுத்தி செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும். ஒரு காரியத்தை இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. நமக்கு இன்னைக்கு ராகு பகவானை பற்றி பார்க்கலாம். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ராகு பகவானோட ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன், நான் வரலாறுலேயே சொல்லியிருப்பேன். நான் விபர்ஜித்து அம்மா விம்சிகை அப்படிங்கிறவங்க. இவர் ஆண் இனத்தை சேர்ந்தவர். இவருடைய குணம் பார்த்தீங்கன்னா அசுபர்னா பெரும்பாலும் கேது இந்த ஜென்மத்தினுடைய பலாபலனை குறைப்பார். ராகு அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான கர்மாவை கூட்டிட்டு போவார். ஒரு மனுஷனுக்கு ராகு திசை மட்டும் சரியான வயது காலங்களில் கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா அந்த மனிதர் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர் அத்தனை அனுபவிச்சிருவார். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. கெட்ட விஷயங்கள் நிறைய கொடுப்பார். மது போதை, மற்ற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுப்பாரு. அதனால இந்த ராகு பகவான்கிறது இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ற கர்மாவை சேர்த்து அடுத்த ஜென்மத்தில் நமக்கு கொடுக்கறதுக்காக கர்மாவை வளர்க்கக்கூடியவர். தப்பு செய்யவன் ராகு திசையில மாட்டிக்கவே மாட்டான், திருடுறவன் மாட்டிக்கவே மாட்டான். ஆனால் இந்த ராகு திசை முடிஞ்சதுக்கப்புறம் குரு திசை வரும். அத்தனையும் சேர்த்து வச்சு குரு செஞ்சிருவார், எல்லாம் மாட்டிக்குவாங்க. அதனால கணிக்க சிக்கலான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ராகு எப்ப என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ராகு பகவானையும் கேது பகவானையும் கணிக்க தெரிஞ்சவங்க ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஜோதிடராக இருப்பாங்க. அதனால இப்போ ஓகே, இது இவருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள மலர் பார்த்தீங்கன்னா மந்தாரை மலர். இவருடைய சுவை பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. தானியம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ராகுடைய திசாகாலங்களையோ புத்தி காலங்களையோ நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பாரு. மிதமிஞ்சி கொடுத்துட்டாருன்னா கொஞ்சம் கருணை காட்டுறதுக்காக கடவுளுக்கு நம்ம படைக்கப்பட்டு. அதே மாதிரி இவர் இன்னொன்னு என்னன்னா, சனி பகவானும் சரி, இவரும் சரி, நல்ல ஃப்ரெண்டு. சனி பகவான் ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு போயிட்டாருன்னா ராகு பகவான் தரமா செஞ்சுட்டு போயிடுவார். சனி பகவான்கிட்ட தப்பிக்கிறவங்க ராகு பகவான்கிட்ட கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. மரணக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மரணத்தையும் கொடுக்கறதுக்குரிய அமைப்புள்ள கிரகம் தான் ராகு பகவான். மரணத்தை மட்டும்தான் கொடுப்பாரா? இல்லை. குருவும் மரணத்தை கொடுப்பாரு. அது தனிப்பட்ட ஜாதகத்துல நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து சொல்லணும். இது பொது பலன் தான்.
இதுவும் அவுட்லைன் தான், டெப்த்தாக கூட நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் கோச்சாரத்தில் ராகு ஒரு கிரகத்தின் மேல் செல்லும் போது அந்த கிரகத்துக்கு வயதிற்கு தகுந்தாற் போல, அந்த கிரகத்திற்கு தகுந்தாற் போல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். இவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தானியம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து பொடி போட்ட சாதம், வாகனம் பார்த்தீங்கன்னா ஆடு மற்றும் சிங்கம் அல்லது சிங்கம் ரெண்டுமே குறிப்பிடுறாங்க, பண்டைய தமிழர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. நிறம் பார்த்தீங்கன்னா கருநீல் நிறம், கருப்புக்கு சேராமல் நிலத்துக்கு சேராமல் இருக்கிற மாதிரி கருநீல் நிறம். இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள உலோகம் பார்த்தீங்கன்னா கருங்கல். வஸ்திரம் பார்த்தீங்கன்னா கருநீல உடை தான் வந்து இவருடைய சிறப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம். அங்கே திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா அதில் அங்கே பூஜை செஞ்சுட்டு வந்தோம், பால் பூஜை செய்வாங்க ராகு காலத்தில். இந்த திசை நடத்துகிறவங்களுக்கு அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றது, இந்த திசாபுத்தி நடந்தாவே அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் ஒரு தடவை கும்பிட்டு வாங்க. ஏன்னா இவர் எல்லாத்தையுமே பெருசாக கொடுப்பார், நல்லதையும் பெருசாக கொடுப்பாரு, கெட்டதையும் பெருசாக கொடுப்பார், எதையுமே சுருக்கி கொடுக்க மாட்டார். இவருடைய அதி தேவதை பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன். இவருடைய தசாவருடங்கள் பார்த்தீங்கன்னா 18 வருஷம். இந்த 18 வருஷம் ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்துட்டாருன்னா அவருக்கு இந்த பூலோகத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைச்சிடும் இப்போ இருக்கிற உலகத்துக்கு. அப்புறம் இவருக்கு வந்து உச்ச வீடுன்னு சொல்லி விருச்சகத்தை கொடுத்துருக்காங்க, நீச்ச வீடுன்னு சொல்லி ரிஷபத்தை கொடுத்துருக்காங்க. இது ஆய்வில் தான் இருக்கு. பெரும்பாலும் இவருக்கு வந்து உச்சம் நீச்சம் அதே மாதிரி பார்வைகள் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா வேத புத்தகங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள எண் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இவருக்குன்னு வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. இவர் பாம்புங்கிறங்காட்டிக்கு இவரை வந்து கருப்பு பாம்பு, அரவான், மதிப்பகை, கருநாகம், சர்ப்பம், நஞ்சு இப்படின்லாம் வந்து நம்மளுடைய பண்டைய நூல்களில் கொடுத்துருக்காங்க. பண்டைய நூல்கள் எல்லாமே பாடல்களில் தான் இருக்கும். அதை டீகோட் பண்ணி தான் ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுக்கிறோம். நமக்கு எடுத்து விளக்கு உரைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை பாடலாக கொடுத்துட்டு போயிட்டார், அதுக்கு விளக்கு உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு விளக்க உரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதில் வந்து கரெக்டாக இருக்கிறத நம்ம எடுத்து இது பண்ணணும். இவருடைய ஒரு ராசியில் இவர் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் இருப்பார். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி மாறிடுவார் ராகு பகவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் தசாநாதன் புத்திநாதன், அதாவது ராகுவே தசாநாதனாக இருந்து ராகுவே புத்திநாதனாக இருந்தார் அப்படின்னா இவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை வளர்த்திடுவார். அந்த பாவகத்தில் ஏதாவது மற்ற கிரகங்கள் இருந்தால் அதுவும் ராகுவோட இணைவில் கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரி, அதாவது ஒரு நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா 13.13 அதாவது 13 டிகிரி 20 மினிட்டு, 13 பாகை 20 கலைஞ்சி செல்வோம். இந்த அமைப்புக்குள்ளார நெருங்கி இருந்தாங்க அப்படின்னம்னா, ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னம்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் சேர்த்து ஒரு எடுத்துக்குவார். இவருடைய தசாபுத்தி காலங்களில் அந்த பாவகத்தை வளர்த்திடுவார். அதே மாதிரி இந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் சேர்த்து எடுத்துக்குவார். அந்த கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, இவருக்குன்னு தனியாக காரகத்துவங்களோ இவருக்குன்னு தனிப்பட்ட வகையில் எதுவுமே இல்லை. ஒரு சில நூல்களில் இவருக்குன்னு தனியாக காரகத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இவரை பொறுத்தவரை ஆய்வு தான். அதனால தான் இவரை வந்து கணிக்க சிக்கலான கிரகம், இவரை கணிக்க தெரிஞ்ச ஜோதிடர்
மிகவும் ரொம்ப பாப்புலராக இருப்பார். ஏன்னா இவரை வந்து இவருடைய நடப்புகள் வந்து இது பண்ணுறதா கணிக்கிறதா ரொம்ப சிரமம். அதே மாதிரி இந்த பாவகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய பலனையும் சேர்த்து அவர் எடுத்துருவார். அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களையும் சேர்த்து எடுத்து கொடுத்துருவார். அவர் எந்த வீட்டில் இருக்காரு, கூட இருக்கிற கிரகங்கள் எப்படி, கூட இருக்கிற கிரகங்கள் வந்து இவருடைய நட்பு கிரகமாக இருந்தால் அந்த பாவகம் நன்றாக வளரும். இதே இவருக்கு வந்து இவருடைய ஆப்போசிட் அசுபராக இருந்துச்சுன்னா, ஏன்னா இவரெல்லாம் வந்து சுக்கிரனோட டீமில் வருவாங்க. அதாவது பொதுவாக ஜாதகம் பார்க்குறவங்க 2 டீமும் பிரிச்சுதான் பார்ப்பாங்க. ஒன்று குருவோட டீமு, இன்னொன்று சுக்கிரனோட டீமு. ஒருத்தர் தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுருவோட டீமில் இருப்பார். அசுரகுருவோட டீமில் இருக்கவங்க பெரும்பாலும் தேவகுரு டீமில் இருக்கவங்களுக்கு நல்லது பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. தசாநாதனும் புத்திநாதனும் அப்படித்தான். இப்போ ராகு திசையில் எல்லா புத்திகளும் வரும். ராகு திசையில் ராகு புத்தி ஓகே, ராகு திசையில் குருவோட புத்தி வருது, ராகு திசையில் முக்கியமாக சூரியனோட புத்தி வருது, முக்கியமாக சந்திரனோட புத்தி வருது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் ராகு திசையில் சூரியனுடைய புத்தியில் தந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஆத்மகாரகன் தனக்கே நிறைய பாதிப்பு வரும். தாய்க்கு நிறைய பாதிப்பு வரும். உடல்காரகன் உடலுக்கு பாதிப்பு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் ராகு தசா புத்தியில். இது தசாபுத்திகள் பற்றி பார்க்கும்போது நம்ம கூட அப்படியே ட்ராவல் ஆகி வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரத்தில், அதாவது இந்த ராசி பலன், டெய்லி ராசி பலன் வந்து நான் சொல்ல போகிறேன். நான் இந்த ராசி பலன் பொதுவாக எல்லா டிவிலையும் சொல்லுவாங்க. காலையில் விடிய காலையில் பார்க்கலாம், எல்லா டிவிலையும் சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னம்னா அன்றைய கோச்சாரத்தை வச்சு சந்திரனுடைய நகர்வை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னும் தனித்துவமாக கொடுக்கலாம் சொல்லியிருக்கேன். லக்கண வாரியாக, லக்கணம் மற்றும் ராசி வாரியாக அப்படின்னு சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். நான் இதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணணும். நான் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன லக்கணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்லணும், நிறைய பேத்துக்கு ராசி மட்டும்தான் தெரியும், லக்கணம் என்ன லக்கணம்னு கேட்டால் தெரியாதுன்றவாங்க. சரி, இது எப்படி பார்க்கறது அப்படின்னா நம்ம கூட ட்ராவல் ஆகி வர்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சேனலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி பார்க்காம புதுசாக பார்க்குறவங்க தங்களோட ஜாதக நோட்டை எடுங்க. ஜாதக நோட்டை எடுத்தீங்கன்னா லா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுதான் லக்கணம், உயிர்ஸ்தானம், அதுதான் பிரதானம். அதை மட்டுமே வச்சு தான் ஜோதிடர் எல்லா பலன்களையும் எடுப்பார். இந்த கோச்சாரத்துக்காக மட்டும் எடுக்கப்படக்கூடிய பலன் மட்டும்தான் வந்து ராசியை வச்சு எடுப்பாங்க. ராசிக்காக இந்த லக்கணத்தையும் ராசியும் ரெண்டையும் மேட்ச் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு பலன்கள் துல்லியமாக எடுக்க முடியும். இதுலேயும் நான் லக்கணம் மற்றும் ராசி எடுத்து அதுலேயும் துல்லியமாக பலன் எடுப்பேன். அதனால் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பண்புகள் காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சூரியன்லேருந்து வந்துட்ருக்கோம். சூரியன் போட்டாச்சு, சந்திரன் போட்டாச்சு, செவ்வாய் போட்டாச்சு, இன்றைக்கி ராகு போடுறது போடுறோம், கடைசியாக கேது போடுறது போகிறோம். அடுத்தது குரு, சனி, புதன், அப்புறம் கேது இப்படின்னு சொல்லி மொத்தமாக 9 கிரகங்களுக்கும் வரும் பலன்கள் வரும். இது முடித்ததுக்கு அப்புறம், இது முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே கிடைக்கிற மாதிரி, போடுற வீடியோ உடனே கிடைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ராசி பலன் உங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற நம்ம வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை ரீச் பண்ண டெய்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு நான் இன்றைக்கி ராசி பலன் போட்டேன்னா நாளைக்கு தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பார்ப்பீங்க. டைம் கிடைக்கும்போது பார்க்கும்போது அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சிருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.